ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்ன எல்லாம் செடியெல்லாம் விலைக்கு விற்கிற மாதிரி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது யார் எனக்கு கிஃப்டாக கொடுத்ததுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இதை நமக்கு கொடுத்தது தனம் சிஸ்டர். தனம் சிஸ்டர் வந்து ரொம்ப தாராள மனசு. அவங்கக்கிட்ட வந்து உங்கள்கிட்ட அடினியம் இருக்குதா அப்படின்னு தான் கேட்டேன். நிறைய நான் அடினியம் வச்சுருக்கேன். நான் மெச்சூரானதெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி 5 கட்டிங், அதுவும் எவ்வளோ பெரிய பெரிய கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி அடினியம் கட்டிங்ஸு சாதாரணமாக வியாபாரம் பண்ணுறவங்க கூட கொடுக்கறது கிடையாதுங்க. ஏன்னா அடினியம் வந்து அவங்க ரொம்ப காசு நிறைய போட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ இத்தினோண்டுக்கு மேலே யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வளர்ந்த மெச்சூர்டான அவ்வளோ இதை எனக்கு 5 கட்டிங்ஸ் ரொம்ப பெருசு, 1 அடிக்கு வெட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் அதெல்லாம் இன்னும் மெச்சூர்ட் ஆகாமல் இருக்குது. மெச்சூர்ட் ஆனவுடனே அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்னும் நிறைய, ஏன்னா எனக்கு அடினியம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நான் ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்ட கேட்குறத விட அடினியம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அவ்வளோதான். இப்போல்லாம் எனக்கு அடினியம் பிடிக்குதுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க எனக்கு கால் பண்ணி அடினியம் பிடிக்குன்னு சொன்னீங்களே, என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பி தந்திருக்காங்க. இப்போ கூட கால் பண்ணி பேசிவிட்டு நெக்ஸ்ட் இயர் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே மெச்சூர் ஆனாலும் உங்களுக்கு கட் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இப்படிப்பட்ட நல்ல ஒரு தாராள மனம் கொண்ட அன்பான உறவுகள் கிடைக்கிறதுக்கு உண்மையாகவே நான் உண்மையாக கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஏன்னா அடினியம் வந்து அவங்கள ரொம்ப காசு போட்டு வாங்குறதுனால யாருக்குமே மற்றவங்களுக்கு கொடுக்குற மனசு வந்து இருக்கிறதே இல்லை. ஆனால் இவங்களுக்கு பாருங்களேன், அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கனால நான் அவரே சீடும் என்கிட்ட இருந்தது தந்திருக்கேன் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன், இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு, எனக்கு இதோட நேம் எல்லாம் தெரியாது. அது மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வீட்டில் இருக்குது, இது இல்லை. ஸோ இதையும் நான் வைக்க போகிறேன். அப்புறம் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் அழகு செடிகள் தானே நிறைய இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பட் நமக்கு வந்து காய்கறி, பழம், மூலிகை, அப்புறம் கீரைகள், அது போக இப்போ நேயர் விருப்பம் மாதிரி நிறைய பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடிநியத்தில் வேறு இறங்கிட்டோம். ஸோ நமக்கு அழகு செடி வைக்கிறதுக்கெல்லாம் யாருமே இல்லைங்க. இன்றைக்கெல்லாம் மண்கலவை போடுறப்ப செமையாக திட்டு வாங்கினேன். இதுக்கப்புறம் நீ யார் அனுப்பி தந்தாலும் நீ வந்து இன்னைக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஜினியா ஃப்ளவர்ஸ், இதில் வந்து 7 கலர் எல்லாமே மிக்சடாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு 7 கலரையும் என்னன்னு பார்த்துறதுன்னு முடிவோடு இருக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொடுத்த அவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இந்த மாதிரியான ஒரு உறவுகளை எனக்கு பெற்று தந்தது இந்த ஜெயாஸ் கார்டன் சேனல் தான். அது மட்டும் இல்லை, இந்த ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலிங்கிற குழு தான். ஸோ உங்களுக்கு இது மாதிரியெல்லாம் பெறணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த குழுவில் நீங்கள் சேர்ந்து இது மாதிரியான உறவுகளை உங்களுக்கும் வாங்கி தரதுக்கு கண்டிப்பாக அந்த குழு வந்து ஹெல்ப் பண்ணும். அதில் 500 பேர் இருக்காங்க. இப்போ 2வது குழுவெல்லாம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த உறவுகள் எல்லாருமே தாராள மனத்தோடு எல்லாத்துக்குமே எல்லோரும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலியில் சேர்ந்துருங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து தனம் சிஸ்டருக்கு நீங்களும் தேங்க்யூ சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் தனம் சிஸ்டர்.